வெயிட் லாஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, உங்களுக்கும் தானே, எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அந்த வெயிட் லாஸில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் இருக்கணும்லாம் நினைப்பேன். ரொம்ப ஹோப்ஃபுல்லாக என்னோட பேக்கில் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நிறைய நான் வெயிட் லாஸ்க்காக பண்ணியிருப்பேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட இன்லாஸ் வீட்டுக்கு வர வந்துட்டேன். என்னால் அப்படி ஃபோக்கஸ்டாக வந்து ஒரு வெயிட் லாஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. பட் ஸ்டில் அதுலேயும் எனக்கான ப்ரோட்டீன்ஸு கார்ப்ஸ் எல்லாம் வந்து குறைக்கணும், ப்ரோட்டீன்ஸ்லாம் ஆட் பண்ணணுங்கிறதுல கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இந்த நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ரெசல்யூஷன்லாம் கிடையாது. என்னோட ஹெல்த் தான் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கும். யார் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு நான் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சிட்டதுனால ரொம்ப லேட்டாக இந்த ரியலைசேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் 2 நாளோட என்னோடய லஞ்ச் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சில் வெறும் 1 மீல் எ டே தான். ஸோ லஞ்சில் கொஞ்சம் நல்ல கார்ப்ஸும் அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷு, முட்டை, சிக்கன் இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸு ஃபிஷ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெருசாக நமக்கு பசிக்காது. அப்போ காலையிலையும் நைட்டும் வந்து பட்னியாக இருப்பேனான்னு கேட்டால் கிடையாது. மார்னிங்கில் வந்து ஸ்மூத்தி மாதிரி எடுத்துக்கிறேன். வாழைப்பழம் போட்டு நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு ஸ்மூத்தி மாதிரி எடுத்துக்கிறேன். அப்படி நான் வந்து ஊற வைக்க மறந்துட்டேன் அப்படின்னா பாதாம் பிசின் மட்டும் ஊற வச்சுட்டு அதை அப்படியே ப்ளைனாகவே என்னால் சாப்பிட முடியுது. ஸோ உங்களால் முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைனா வந்து எது ஜூஸ் மாதிரி கூட அடித்து குடிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாதாம் முந்திரிலாம் அப்படியே ப்ளைனாகவே நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டேயில் வந்து மீன், முட்டை அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஈவினிங்கில் கண்டிப்பாக டின்னர் சாப்பிட்டோன்னா பசிக்கும். அந்த டைமுக்கு நான் சுண்டல், சூப் இந்த மாதிரி ஆட் பண்ணி என்னோடய பசியை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். மதியானத்தில் நான் நல்லா சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஈவினிங்கில் கரெக்டாக பசிக்காது. ஸோ என்னோடய பசி இல்லாமல் இருக்க நெக்ஸ்ட் டே வரைக்கும் நான் ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல சுண்டல், சூப்பு, அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சால் கார்ப்ஸ் எடுக்காமல் இருங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணி